இந்த கோயம்புத்தூர்லனா எப்படி அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி திருநெல்வேலியில் கூட்டாஞ்சோறும் உளுந்தஞ்சோறும் சாப்பிட்றதுக்கே தனி ஃபேன் பேஸ் இருக்கும். இந்த உளுந்தஞ்சோறு சாப்பிட்றத நான் கொஞ்சம் அழுது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த கூட்டாஞ்சோரை தட்டு தட்டாக கொடுத்தா கூட எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியாது. இது ரொம்ப ஹெல்தி. பருப்பு எல்லா காய்கறியும் உள்ளே போட்டு ஒரே சட்டியில் போட்டு கிண்டி தருவாங்க. இதில் முருங்கைக்கீரை வேறு போடுவாங்க. அதனால் எவ்வளோ ஹெல்தி. அதனால் தனியாக கொடுத்தா நான் சாப்பிட்றதே கிடையாது. இந்த மாதிரி சோத்தில் போட்டால் அது எப்படி தான் மறைஞ்சு காணாமல் போகுதுன்னே தெரியாது. அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு கிடப்பேன். என்னம்மா கலரே வரலையே எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டேன். நில்லு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடி அரைச்சி உள்ளே போட்டால் தான் அது முடியும்னு சொல்லிட்டு அதை தனியாக அரைச்சி உள்ளே போட்ட பிறகு தான் அதோட கலரு வாசம் எப்பா அந்த கரண்டியில் இருக்க ஒத்த சோறை சாப்பிட்டு நான் பாதி சட்டியை காலி பண்ணியிருப்பேன் போல இருக்குது. நான் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறேன். அதனால் நான் கடைசியாக வந்து எனக்கு இந்த கூட்டாஞ்சோரை பண்ணித்தாங்கன்னு கேட்டு நல்லா சாப்பிட்டேன். இப்படி ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதை என்கிட்ட சொல்லுங்கள். கடைசி நான் ஊருக்கு போகிறேன்னு ரொம்ப கவலையாக எனக்கு இருந்தால் கூட லியாண்ட்ரவங்கள பார்த்து பல நாள் ஆச்சு. அதனால் அது ஒரு சைடில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு நைட்டு இன்றைக்கி வந்து பஸ் ஏறி போயிட வேண்டியதான் ஊருக்கு.